ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983, 1938, 1975, 1898. ஆப்ஷன் ஆ சரியான விடை 1983. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1983. கொஸ்டின் 2. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முகமணி, சண்முக சுந்தரம், ஞான சுந்தரம், ஆறுமுகம். ஆன்சர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். கொஸ்டின் 3. தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 10, 12, 14, 16. ஆன்சர் 12. தமிழகனார் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். கொஸ்டின் 4. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு யாது? ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. கொஸ்டின் 5. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர்? திருவள்ளுவர், தொல்காப்பியர், அகத்தியர், கம்பர். ஆன்சர் திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர் திருவள்ளுவர். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் கா. அப்பாத்துரை, எழில் முதல்வன், பாவணர், இளங்குமணனார். ஆன்சர் எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் எழில் முதல்வன். கொஸ்டின் 7. எழில் முதல்வனின் இயற்பெயர்? மா. ராமலிங்கம், கா. அப்பாத்துரை, பாவணர், இளங்குமணனார். ஆன்சர் மா. ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். கொஸ்டின் 8. குருக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. குருக்கங்கள் 4 வகைப்படும். அந்த 4 வகை என்னன்னு பார்த்தலாம். மகர குருக்கம், ஆயுத குருக்கம், ஐகார குருக்கம், ஔகார குருக்கம். குருக்கங்கள் அப்படின்னா என்னதுன்னா குறுகிய ஓசை உடையவை. குருக்கங்கள் 4 வகைப்படும். கொஸ்டின் 9. எக்கிலங்கிய, உரநசையி இச்சொற்களில் உள்ள அளபிடைகள்? ஆப்ஷன் ஆ சரியான விடை. ஒற்றர் அளவிடை, சொல்லிசை அளவிடை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கிலங்கிய ஒற்று எழுத்து, அதாவது ஆயுத எழுத்து, அது வந்து ஒற்று. ஒற்று வந்து இரட்டித்து வந்திருக்கு, அதனால ஒற்று அளவிடை. உரநசைகி என்பது சொல் இசை அளவிடை. கொஸ்டின் 10. ஒற்று அளவிடையில் அளவெடுக்கும் ஒற்றுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 11, 12, 13, 14.
ஆன்சர் 11. ஒற்று அளபெடையில் அளவெடுக்கும் ஒற்றுக்களின் எண்ணிக்கை 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.